ஜாக்சன் ரொம்ப கோவக்கார பையனா இருந்தான். ஒரு நாள் அவங்க அப்பா அவனுக்கு ஒரு பை நிறைய ஆணி கொடுத்தாரு. நீ கோவப்படும் போதெல்லாம் இந்த மரவேலியில ஒரு ஆணி அடிக்கணும்னு சொன்னாரு. முதல் நாள்ல ஜாக்சன் 37 ஆணிகளை வேலியில அடிச்சான். சில வாரங்கள்ல அவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். அவன் அடிக்கும் ஆணிகள் குறைந்து வந்துச்சு. அப்போது அவனுக்கு புரிந்துச்சு, கோபத்தை கட்டுப்படுத்துவது ஆணிகள் அடிப்பதை விட எளிதானதுன்னு. ஒரு நாள் அவன் ஒரு முறை கூட கோவப்படாம இருந்தான். அத பற்றி அவன் அப்பா கிட்ட சொன்னப்போ, நீ கோவப்படாம இருந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆணியை நீக்கிருன்னு அவரு சொன்னாரு. 2 நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக்சன் எல்லா ஆணிகளையும் எடுத்துட்டேன்னு அப்பா கிட்ட சொன்னான். அவங்க அப்பா அவனை கையில பிடிச்சு வேலிக்கே அழைத்து வந்தாரு. நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்ச, ஆனா இந்த வேலைய பாரு, இதுல பல தூண்டல்களால துளைகள் விழுந்துள்ளன. இந்த வேலி இனி ஒருபோதும் பழையபடி இருக்காது. நம்மால கோபத்துல கூறப்படும் வார்த்தைகள் இப்படி சிதைவுகளை ஏற்படுத்தும். அவை மனதுல ஒரு ஆழ்ந்த காயத்தை விட்டுவிடும். ஒருத்தர் மேல கத்தி எடுத்து குத்திட்டு வெளியே எடுத்து எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் அங்கேதான் இருக்கும். அதனால அடுத்த முறை கோபம் வந்தா அந்த கட்டுப்படுத்த முயற்சிப்போம்.